வணக்கம் மக்களே. கடந்த சில காணொளிகள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு கட்சியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கு, மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயில்டா பார்த்திருந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமா வேற ஒண்ண பார்ப்போமே அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்தமா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் யாருக்கு சாதகமா இருக்கும், எதன் அடிப்படையில சாதகமா இருக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலா பேசினா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த காணொலி. இந்த காணொலியில சில டேட்டாஸ்லாம் நான் எடுத்திருக்கேன். இந்த டேட்டாஸ் அடிப்படையில தேர்தலுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால கொஞ்சம் ஓரளவு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம தெளிவா பார்க்கலாம். 2026 தேர்தலில் பொதுவாக ஜென்ரலா ஒரு நல்ல அரசியல் தெரிஞ்சவங்க இல்லாட்டி அரசியல் அதிகமா பேசக்கூடியவங்ககிட்ட போய் நீங்க யார்ப்பா இந்த எலெக்ஷன்ல ஜெயிப்பா, ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதிமுகவுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன விஜய் அவர்கள் தானே இன்னைக்கு பயங்கரமான க்ரௌடு கட்டுறாரு, விஜய் அவர்களுக்கு பின்னாடி தானே நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, இருந்தாலும் என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயிச்சிருவார்னு சொல்றீங்களே, எந்த அடிப்படையில சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற விஷயங்கள் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். அதை நம்ம இன்னைக்கு குழப்பாம தெளிவா பேச போறோம். கடந்த அதாவது 2021 தேர்தல், சட்டமன்ற தேர்தல்ல என்ன நடந்துச்சு, அந்த டைம்ல அரசியல் நகர்வுகள் எப்படி இருந்துச்சு, 2026 தேர்தல்ல என்ன நடக்கும், இதனுடைய அரசியல் போக்கு எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத வச்சு நாம ஓரளவு கணிக்க முடியும் அதிமுகவுக்கு ஏன் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத. முதல்ல 2021 தேர்தலில் உங்க எல்லாருக்குமே தெரியும், திமுக ஒரு அபார வெற்றி பெற்றாங்க அப்படின்ற மாதிரி செய்திகளை நீங்க பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது அபார வெற்றிலாம் கிடையாது, அது ஒரு வெற்றி அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா திமுக பெற்ற வாக்குகளுடைய சதவீதம் இருக்கு பாத்தீங்களா, அது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45.38%, 38%, 45.38%. இதே அதிமுகவுடைய கூட்டணி, திமுகவோட கூட்டணி 45.38, அதே மாதிரி அதிமுகவோட கூட்டணி 39.72%, கிட்டத்தட்ட 5.66% மட்டும்தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த சதவீதம் அப்படின்றத பூர்த்தி பண்ணக்கூடிய, இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அந்த பிரச்சனை, இந்த சதவீதத்தை அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியும். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2021 தேர்தலுக்கு முன்னாடி நடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 45 விழுக்காடை அதிமுக வச்சிருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட டவுன் ஆகி தான் அவங்க கிட்டத்தட்ட இவ்வளவு டவுன் ஆகி தான் கீழே வந்திருக்காங்க. இந்த 45 விழுக்காட்டுல இருந்து 39 விழுக்காடா அதிமுக வருவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ஆண்டு கால அவங்களுடைய ஆட்சியில ஏற்பட்ட மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு அதிருப்தி அப்படின்னே சொல்லலாம். அதிமுக ஆட்சி 10 வருஷம் ஆட்சி பண்ணதையே அதிருப்தின்னு சொல்லிட்டு 5 விழுக்காடு கீழே ஓட்டு உடையுது அப்படின்னா திமுக இந்த 5 வருஷத்துல எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்காங்க, மக்கள்லாம் அவ்வளவு கொந்தளிச்சு போயிருக்காங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு வாக்கு விழுக்காடு குறையும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. 45 விழுக்காடு இப்ப லாஸ்ட் எலெக்ஷன்ல திமுக வச்சிருந்தாலும் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 22ல இருந்து 23 விழுக்காடு வரைக்கும் அது குறையும் அப்படின்றத என்னுடைய கணிப்பு. அது எப்படி தம்பி இவ்வளவு குறையும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் அதிமுக திமுக மட்டும் களத்துல இருந்திருந்தா திமுக 37 36 அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் உள்ள நுழையிறதுனால திமுகவினுடைய பெரும்பான்மையான ஓட்டுக்களை அவர் பறிச்சுப்பாரு. பேலன்ஸ் இருக்கிற ஓட்டுகளை நாம் தமிழர் கட்சி, ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சி கொடுக்கக்கூடிய மெஜாரிட்டி ஓட்டு ஃபுல்லாம் பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாக்குகளை இங்கிட்ட ஒரு பக்கம் சீமான் அவர்களும் இந்த பக்கம் விஜய் அவர்களும் பறிச்சுட்டு போயிடுவாங்க. சேம் டைம் அதிமுக இருக்கக்கூடிய ஓட்டுகள் அப்படியே இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படியே இருக்கும். ஆனா ஓரளவு ஓட்டுகள் கண்டிப்பான முறையில விஜய் அவர்களுக்கும் சீமான் அவர்களுக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் சீமான் அவர்களுக்கு இவ்வளவு ஓட்டுகள் அங்கிட்டு இங்கிட்டுன்னு வந்தாலும் அவரால் இந்த தடவை 7% அதிகமான வாக்குகளை பெற முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது டவுட்டு தான். ஸோ அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கும் போது சாலிடா நம்மளால ஒரு 15 விழுக்காடு அவருக்கு வாக்கு உழுகும் அப்படின்றது நம்மளுடைய கணிப்பா இருந்துச்சு. ஆனால் நகரக்கூடிய அரசியல் நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல்வாதி இறங்கி அவ்வளவு பயங்கரமா பிரச்சாரம் பண்ணுவாங்க. பாலிடிக்ஸ் ஒரு சின்ன மேட்டருக்கு அடுத்தாலும் எடுத்து பேசுவாங்க. ஒரு சின்ன பாயிண்ட கூட விட மாட்டாங்க. எதுலையாச்சும் அரசியல் பண்ணணும், மக்கள் கிட்ட நம்மளை காமிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுலதான் குறிக்கோளா இருப்பாங்க. ஸோ அந்த வகையில திமுகவினுடைய குறைகளையும் திமுக மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்புகளையுமே தங்களுடைய ஆயுதமா எடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கரமா பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில இந்த 39.72 விழுக்காடு அப்படின்றது கிட்டத்தட்ட 40 இல்லாட்டி 42 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. இன்னும் கொஞ்சம் இறங்கி வேலை பார்க்குறாங்க,
இந்த அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் தெரியும் உங்களுக்கு பிஜேபியில. இந்த பிரச்சனையெல்லாம் அவங்க சுமூகமா முடிச்சு அண்ணாமலை அவர்களையுமே வந்து கொஞ்சம் தக்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவருக்கு உழவக்கூடிய அவருடைய முகத்துக்காக உழவக்கூடிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கையும் அதிகமாக தான் இருக்கு. அந்த அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா 42ல இருந்து 43, 44 வரைக்கும் போவதற்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. ஸோ இந்த அடிப்படையில தான் வந்து எல்லாருமே சொல்றாங்க அதிமுக மீண்டும் வந்து வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த கோயம்புத்தூர் பகுதியை பொறுத்த வரைக்கும் அது அதிமுக தங்களுடைய கோட்டையாக வச்சிருக்காங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்திய கூட்டணிக்கு அப்புறம் வந்து அதிமுக வந்துட்டு வேற திமுகவாலேயோ நாம் தமிழர் கட்சியினாலேயோ அந்த இடத்த வந்து மறுபடியும் ரெக்கவரி பண்ண முடியல. இப்ப டிவிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க ரெக்கவரி பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவுமே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஸோ அந்த அடிப்படையில இந்த பக்கம் கோயம்புத்தூர் சைடு இருக்கக்கூடிய மொத்த வாக்குகளையுமே வந்துட்டு அவங்க மறுபடியும் அப்படியே தக்க வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில இந்த தடவை வந்துட்டு திமுகவுக்கு வந்துட்டு வாக்குகள் வந்து குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வாக்குகள் எல்லாம் வந்து 2 கட்சிக்கு மட்டும்தான் போவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அது ஒண்ணு அதிமுக, இன்னொன்று வந்துட்டு டிவிக்கு. இந்த 2 கட்சியுமே அந்த ஓட்டுக்களை எந்த அளவுக்கு சரி பங்கா பிரிச்சுக்கிறாங்க, இல்லாட்டி எந்த அளவுக்கு அரசியல் பண்ணி அந்த ஓட்டுகளை தங்க பக்கம் இழுக்கிறாங்க அப்படின்றத வச்சுதான் சென்னையில் விழுகக்கூடிய வாக்குகள் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஸோ ஓவராலா பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை வந்து தேர்தலில் வந்துட்டு அதிமுகவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40லேருந்து 42% விழுக்காடு வந்து வாக்குகள் விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. திமுக வந்து பார்த்தீங்கன்னா 20, 22 அதோட கீழே போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தாவேகா வந்துட்டு கிட்டத்தட்ட 18ல இருந்து 21 வரைக்கும் அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சி அந்த 7ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த முறை அவர்கள் சரியான அரசியல் பாதையை தேர்ந்தெடுக்காத காரணத்தினால இன்னும் கீழே போவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது என்னுடைய ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த கருத்து கணிப்பு அடிப்படையா வச்சுதான் நிறைய அரசியல் வல்லுநர்கள் வந்துட்டு அதிமுக ஜெயிப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ மக்கள் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.